உறுதிமிக்க இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற மகுடத்திலே மௌலானல் மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஏயு அபூபக்கர் உஸ்மானி ஹதரத் அவர்கள் நம்முடைய முறையேற்றுவார்கள். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له واشهد ان محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وامينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد بسم الله الرحمن الرحيم ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وقرة أعيننا محمد رسول الله صلى الله عليه وسلم إن الرسالة والنبوة قد انقطعت فلا رسول بعدي ولا نبي بعدي وقال نبينا صلى الله عليه وسلم أيضا أنا العاقب الذي ليس بعده نبي صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ஹாத்தமுல் அம்பியா சய்யிதுல் அத்கியா தாஜுல் அவுலியா ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருளும் பெரும் கொடையும் வந்து சேரட்டுமாக. ராஹத்துல் ஆஷிகீன் நற்பணி மன்றம் மற்றும் வாவர் ஹனஃபி ஜும்மா பள்ளிவாசலனுடைய நிர்வாகம் இணைந்து நடத்துகிற புனித ஷமாயில் மஜ்லிஸ் மற்றும் சையதுனா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு பெருவிழா இங்கே மிகச் சிறப்பாக அல் ஆரிஃபு பில்லாஹ் ஆஷிகுர் ரசூல் ஷேகுனா ஹசரத் கிப்லா அவர்களுடைய தலைமையிலே இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சங்கையான இந்த மஜ்லிஸில் காலையிலிருந்து கலந்து பல்வேறு கருத்துக்களை ஆட்சி சென்றிருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மஸ்ஜிதினுடைய தலைமை இமாமும் எங்கள் மதரசா உஸ்மானியா அரபு கல்லூரியினுடைய முதல்வரும் எங்களுடைய உஸ்தாது பெருந்தகையுமான ஹசரத் பெருந்தகை அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய எனக்கு பின்னால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவலைகளை தர இருக்கிற தமிழ் மாநில ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகை ஹசரத் கிப்லா அவர்களே, சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்மானியா அரபு கல்லூரியினுடைய உஸ்தாதுமார்களே, வருகை தந்திருக்கிற ஆலிம் பெருந்தகைகளே, எனக்கு முன்னால் மிக அழகாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்ட அளவில்லா அன்பு குறித்து அழகான தங்களுக்குரிய
பாணியிலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய பீர் முகமது பாக்கவி ஹசரத் அவர்களே, காலையில் அகல பைத்துகள் பற்றி மிக உருக்கமாகவும் மிக காலத்திற்கு தேவையான நல்ல கருத்தை அழுத்தமாக பதிவு செய்து சபையில் சங்கைப்படுத்திக் கொண்டிருக்கிற சென்னை அடையார் குராசானி மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, வருகை தந்திருக்கிற மஜ்லிஸுல் உலமா சபையினுடைய சங்கை மிக்க நிர்வாக உலமா பெருமக்களே, ஆலிம் பெருந்தகைகளே, முரீதீன்களே, முஹிப்பீன்களே, சங்கை மிக்க பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து என் உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்வில் இது ஒரு பாக்கியமான சபை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயில்கள் பற்றி பேசுகிற ஒரு அழகான மஜ்லிஸை நமது ஊரிலே இவ்வளவு சிறப்பாக காலையில் இருந்து 415 ஹதீசுகள் இங்கே ஓதப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹு தஆலா இது போன்ற சபைகள் இன்னும் நிறைய தொய்வின்றி பரவலாக நடப்பதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அடிப்படையாக கொண்டு கலிமாவினுடைய இரண்டாம் பகுதியான முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவின் தத்துவத்தை விளக்குவதற்கான ஒரு நல்ல ஒரு சபையாக, ஒரு நாள் சபையாக இங்கே நடத்தப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் அந்த முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் யார் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு முன்னால் ஹஸரத் அவர்கள் அது குறித்து பேசினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளுகிற இன்னொரு பகுதி இருக்கிறது. அதுதான் எனக்கான தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி மாத்திரமல்ல, உறுதியான நபியும் கூட. உறுதியான நபி மாத்திரம் அல்ல, இறுதியான நபியும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹத்முன் நுபுவத்தை, நபித்துவத்தினுடைய முத்திரையை, முடிவை உறுதிப்படுத்துகிற கருத்திலே ஒரு சில வார்த்தைகளை இந்த சபையில் அதிக நேரம் அல்ல, எனக்கு பின்னால் கண்ணியத்திற்குரிய ஹஸரத் கிப்லா அவர்கள் பேச வேண்டியது இருக்கிறது, ஷேகுனா அவர்கள் பேசுவார்கள். எனவே மிக குறுகிய நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஹத்முன் நுபுவத்தை குறித்து அடையாளப்படுத்துகிறான். ஹத்முன் நுபுவத் பாதுகாக்கப்பட வேண்டிய காலம் அது. அது பாதுகாக்கப்படுவதற்காக பல்வேறு முயற்சிகளும் உலகெங்கிலும் முன்னெடுக்கப்படுகிறது. அது காலத்தின் தேவையும் கூட. மகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி ஹாதமன் நபியின். நான் தலைப்பு ஆயத்தில் ஓதுன அந்த வசனத்தில் 4 செய்திகளை திருக்குர்ஆன் முன்வைக்கிறது. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரசூலுன்னு சொல்ல போறான். ரசூல் மாத்திரமல்ல, அவர்கள் தான் கடைசி நபி என்று சொல்ல வர போறான். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னால அல்லாஹ் தஆலா 2 விஷயத்தை அல்லாஹ் நஃபி செய்யறான். 2 விஷயத்தை அழுத்தமாக அல்லாஹ் ரிஜெக்ட் பண்றான். ஒன்று என்ன? மகான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும். முதல் விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத் முடிஞ்சு போச்சு, இனி நுபுவத் இல்லைன்னு சொல்றதுக்கு முன்னால ரசூல் யாருக்கும் உபுவத் இல்லைன்னு அல்லாஹ் நஃபி செய்யறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை
உங்கள் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லைங்கிறான். இங்க ரெண்டு விஷயத்தை கவனிங்க. முதல்ல ஏன் பெண்களை சொல்லாம ஆண்களுக்கு தந்தை இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான்? முதல்ல என்னன்னா, நபிய அல்லாஹு தஆலா நபி ஹத்தமுன் நபி ஹாத்திமுன் நபி நிரூபிக்க போறான். அதுக்கு அல்லாஹு தஆலா முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா, பெண்கள் தான் நபியாக வர முடியாது. அப்ப அதனால பெண்களுடைய சப்ஜெக்ட் அல்லாஹ் இங்க எடுக்கல, ஆண்களை மட்டும்தான் அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நபின்னு அடுத்து ஒருத்த வருவதாக இருந்தால் ஆண்களில் எவனாவது வரலாம். அதனால அல்லாஹ் தஆலா முதல்ல நபியை நபி செய்யறதுக்கு முன்னால அல்லாஹ் முதல்ல உபுவத்த நபி செய்யறான் அல்லாஹ். ஏன்னா வாரிசுங்கிற அடிப்படையில எவனாவது நபியின் கொண்டு வந்துடக்கூடாது யாரையாவது. அப்ப வராசத்தினுடைய வழியில நுபுவத்துங்கிறத எடுப்பதற்கான உருவாகுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அதனால அல்லாஹ் என்ன செய்யறான்னா, யாருக்கும் உங்கள் ஆண்களுக்கு தந்தை இல்லை, ஆண்களுக்கு ஏன் இல்ல பெண்கள் நபியாக வர முடியாது. இரண்டாவது அல்லாஹ் சொல்ற உபுவத், தந்தை கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஹாத்தமுன் நபியின், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களுக்கெல்லாம் கடைசியான நபி. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்துல நம்முடைய அக்கீதா ரெண்டு விஷயம், ஒன்னு ரிசாலத், இன்னொன்னு ஹத்தமுன் நுபுவத். இந்த ரெண்டுல எதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவன் தெளிவான காஃபிர். அதற்கு இரண்டாவது கருத்து கிடையாது. ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ளலனா எப்படி காஃபிரோ அதே மாதிரி தான் ஹத்தமுன் நுபுவத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவன் தெளிவான காஃபிர். மாற்று கருத்துக்கு இடமில்லை. சந்தேகப்பட்டாலே காஃபிர் ஆயிடுவான். அதை விட மேல இமாம்கள் என்ன எழுதுறாங்க தெரியுமா? ஆதாரம் கேட்டாலே காஃபிர் ஆயிடுவான். ஹத்தமுன் நுபுவத்துக்காக ஆதாரம் கேட்டாலே அவன் காஃபிர் ஆயிடுவான். லா இலாஹ இல்லல்லாஹ் பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியமோ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்கிறது முக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அக்கீதாங்கிறது என்னங்க? வெறுமனே ரிசாலத்து மட்டும் கிடையாது. ரிசாலத்து எப்படி 100% உண்மையோ அழுத்தமோ அதை பதிவு செய்யணுமோ அதே அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபியின் இதையும் கண்டிப்பாக பதிவு செய்யணும். அதை பாதுகாக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்கணும். நாம திருக்குர்ஆன் முழுக்க ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை சொல்லுகிற அந்த இடங்களில் சிலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் சேர்த்து தான் சொல்றான். கிட்டத்தட்ட ஒரு 70-80 இடங்கள்ல அல்லாஹ் தஆலா மிக குறிப்பாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க நிறைய பார்க்கலாம். அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், இப்படி உள்ள வசனங்களை நீங்க நிறைய பார்க்கலாம். கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் இந்த மாதிரியான வசனங்களை தருகிற ஆயத்துக்கள் இருக்குது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற இடங்கள்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அல்லாஹ் சேர்த்து தான் சொல்லுவான். சில இடங்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மட்டும் சொல்லுவான். நபிக்கு கட்டுப்படுங்க, அதுவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதாக ஆகும். மன் யுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். நான் இந்த சபையில் சொல்கிறேன், குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நீங்க இப்படி எடுத்து கொடுங்க பார்க்கும். அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்படுங்கிறத அல்லாஹ் அந்த வார்த்தையை மட்டும் சொன்னதாக ஒரு ஆயத்தை நீங்க எடுக்க முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்தில் சேர்க்காமல் லா இலாஹ இல்லல்லாஹ் பாதுகாக்கிற அதே இடத்துல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதுகாக்கப்படணும். நான் விரிவாக பேசுவதற்கான சூழல் அல்ல. கொண்டு வந்த தலைப்புகளையும் செய்திகளையும் எவ்வளவு சுருக்கமாக, ஏன்னா அதுக்கு அடுத்த விஷயங்கள் இந்த ஹத்தமுன் நுபுவத்திற்கு எதிராக அன்றையிலிருந்து இன்றைக்கு வந்திருக்கிற காதியானிகள் வரை இன்னைக்கு காதியானிகளினுடைய வளர்ச்சி எவ்வளவு மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறதுங்கிறதுல இந்த சமுதாயம் கொஞ்சம் அதன் பக்கம் கவனம் செலுத்தினா நம்ம திகைச்சு போய் நிற்போம். இந்த 2025 ஒரு பெரிய இன்டர்நேஷனல் லெவல்ல 3 நாள் இஜ்திமா நடத்தினாங்க காதியானிகள். நடத்தப்பட்ட இஜ்திமால உலக அளவுல இருந்து 113 நாடுகள்ல இருந்து ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. நாங்க என்னமெல்லாம் செஞ்சிருக்கோம் இந்த வருஷத்துல மட்டும், 2025 மட்டும் என்ன செஞ்சிருக்கிறோம் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அதை நான் பின்னால வரேன். ஹத்தமுன் நுபுவத் குறித்து நான் இங்கே அழுத்தமாக நீங்க விளங்கணும் சொன்னா அது குறித்து கவனம் இல்லாம இருந்திடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்கே முன்னுரைகளை மாத்திரம் இஷாவுடைய பாங்குக்கு முன்னால நான் வைக்க வேண்டியது இருக்கிறது. எனவே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து ஹத்தமுன் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் சேர்த்துத்தான் நம்ம ஷஹாதத்து சொல்லி ஆகணும். ஹத்தமுன் நுபுவத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை இந்த உம்மத்திற்கு எல்லா காலகட்டத்திலேயும் இருக்கிறது. அல்லாமா அன்வர் ஷா காஷ்மீரி ரஹிமஹுல்லா ஒரு செய்தி சொல்லுவார்கள், நான் வாழுகிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு காதியானிகளினுடைய கூட்டத்தை நான் சந்தித்து விட்டேனே, நான் எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்துல போய் முழிப்பேன் அப்படின்னு எனக்கு வெக்கமா இருக்குது என்று சொல்லுவார்கள். உண்மையில் நாம் ஒவ்வொருவர்களும் இந்த கீரத் இருக்க வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்ங்கிறது வெறுமனே ரிசாலத்தை மட்டும் நிரூபிக்கிறது அல்ல, ஹத்தமுன் நுபுவத்தையும் பாதுகாக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். கபரிலேயும் அதற்கான ஷஹாதத்து சொல்லியாக வேண்டும். கபரில் கேட்கப்படுகிற கேள்வி நமக்கெல்லாம் தெரியும். மன் ரப்புக ஒமா தீனுக்க ஒமன் நபியுக்க. ரப்பு அல்லாஹ் சொல்லிடுவோம், தீன் இஸ்லாம் சொல்லிடுவோம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுவோம். ஆனா அல்லாஹ் தஆலா மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல் மா தஷ்ஹது ஃபீ ஹாதர் ரஜுல், நீ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விஷயத்துல உன் அகீதா என்னன்னு அல்லாஹ் கேட்பான், உன் கொள்கை என்னன்னு கேட்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹத்தமுன் நுபுவத்தை நம்ம கபர்ல சொல்லி ஆகணும், மஹ்ஷர்ல சொல்லி ஆகணும். அதுக்காக நாம என்ன செஞ்சிருக்கோம், அதற்கு எதிராக பெருமக்களே, ஹத்தமுன் நுபுவத்திற்கு எதிராக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வருகிற பிரச்சனைகளில் முஸ்லிம் சமுதாயமாக அதை வேறறுக்க நாம் என்ன பாடுபட்டிருக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்கணுமா இல்லையா? அதுவும் அக்கீதா தானே. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய நினைவு நாள் நினைவு கூறப்படுகிற தினம் என்பதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஒரு யாசகர் வந்து யாசகம் கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தா உடனே கொடுப்பாங்க, இல்லைன்னா யாரையாவது கை காட்டுவாங்க. அன்றைக்கு உஸ்மான் ரலியல்லாஹுட்ட போய் கேளுன்னு சொன்னாங்க. அவர் திரும்ப அந்த சாயில் கேட்டார், யா ரசூலல்லாஹ் என்னன்னு கேட்கிறது, அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி கேளுங்க. இந்த யாசகர் போய் உஸ்மான் ரலியல்லாஹுட்ட அல்லாஹ்வுக்காக ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு எடுத்து கொடுத்தாங்க ஒரு தொகையை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே இந்த பழக்கம், உதவி செஞ்சிட்டா கத் அஹ்சன்து அப்படின்னு கேட்பாங்க, திருப்தியான்னு கேட்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னத்துல ஒண்ணு, உதவி செஞ்சிட்டா திருப்தி ஆயிட்டா, தேவை நிறைவேறிட்டா போதுமா. அவரை திரும்ப கூப்பிட்டு கேட்டாங்க, தேவை நிறைவேறிட்டா போதுமான்னு. அவர் சொன்னாரு, இல்லை யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு கொடுத்த பொருளாதார எனக்கான தேவை அது நிறைவு ஆகல, அதை விட கொஞ்சம் தேவை அதிகமா இருக்கு. சரி, திரும்ப ஒரு தடவை போய் கேளுங்களேன் உஸ்மான் ரலியல்லாஹுட்ட. திரும்ப கேட்டார், என்னன்னு சொல்லணும் யா ரசூலல்லாஹ்? ஏற்கனவே என்ன சொன்னீங்க? இல்லை அல்லாஹ்வுக்காகன்னு சொன்னேன். என் பேரை சொல்லுங்களேன், எனக்காக சொல்லுங்க. அவர் யாசகர் வந்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரை சொன்ன உடனே அள்ளி கொடுத்துட்டாங்க. அவரு நேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல வந்தாங்க. வந்து சொன்னா, யா ரசூலல்லாஹ் கொடுத்தாங்க, ஆனா என்னன்னா அல்லாஹ்வுடைய பேரை சொல்லும் போது எவ்வளவு கொடுத்தாரோ அதை விட பன்மடங்கு அதிகமாக உங்க பேரை சொல்லும் போது கொடுத்துட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹு கூட்டுவாங்கன்னா அழைத்து வரப்பட்டார்கள். என்ன உஸ்மான் இப்படி நடந்தது? ஆமா யா ரசூலல்லாஹ், உங்க பேரை சொல்லும் போது அதிகமாகத்தான் கொடுத்தேன். உஸ்மான் ரலியல்லாஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்கிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாருங்கிறது எனக்கு தெரியாம இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ்னா என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ்னா என்ன எனக்கு தெரியாம இல்லை. அந்த அக்கீதா எனக்கு தெரியும். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி தந்ததே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனக்கு அல்லாஹ்வை யாரை வச்சு தெரியும் யா ரசூலல்லாஹ்? உங்களை வச்சு தானே தெரியும். நீங்க தானே எனக்கு அல்லாஹ்வை காட்டுனீங்க, நீங்க தானே எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி தந்தீங்க. எனவேதான் அந்த இஹ்சானுக்காக நான் இன்னும் அதிகமாக கொடுத்தேன், அந்த பேர் உபகாரத்திற்காக இன்னும் நான் அதிகமாக கொடுத்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில்
இது போன்ற நபித்துவத்திற்கான ஒரு சின்ன சந்தேகங்கள் எழுமானால் நுபுவத்து குறித்த அல்லது நுபுவத்தினுடைய ஹத்தமு குறித்த உமர் ரலியல்லாஹுடைய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு பின்னால நபி கிடையாது, அப்படி நபிக்கான தகுதி இருந்தா உமர் ரலியல்லாஹுக்கு இருக்கும் சொன்னாங்க. லவ்கான பாதி நபியன் லக்கான உமர் இப்னுல் கத்தாப் இல்லையா? ஏன் அந்த வார்த்தை? ஏன்னா அந்த பாபா பூரா ஹயாத்திலேயே அடைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நுபுவத்துக்கு பின்னால நுபுவத்திற்கான தகுதின்னு எதையாவது எடுத்துட்டு வர முடியுமானால் அந்த தகுதிக்கான அடையாளங்கள் எந்த சஹாபியினுடைய வாழ்க்கையிலாவது வெளிப்பட்டால் அதை உடனே கவனிச்சு அதை அடைக்கிறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய வார்த்தைகள் பூராவுமே பல நேரங்கள்ல வஹியா மாறுது. ஒரு கருத்து சொல்லிட்டு போவாங்க, அது வஹியா மாறும். அதுவும் சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது, ரொம்ப சிக்கலான பிரச்சனைகள்ல, ஹிஜாப் மாதிரியான பிரச்சனைகள்ல, இந்த உம்மத்தையே புரட்டி போடுகிற பிரச்சனைகள்ல வந்து கருத்துன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பின்னால அல்லாஹ் வஹீன்னு கொண்டு வந்துருவான். இந்த வழியில பார்த்தோம்னா இதுக்கு தனி கிதாபுகளே இருக்குது. அப்ப காலப்போக்குல வஹீனுடைய வார்த்தைகள் உமர் ரலியல்லாஹுடைய நாவுல வருதுங்கிறத நாளைக்கு இத காரணமா வச்சு யாராவது நுபுவத்தை செஞ்சிடக்கூடாது. அந்த பாபா அடைக்கிறாங்க, அந்த வழியை அடைச்சாங்க. எனக்கு பின்னால நபி கிடையாது, தகுதி இருக்குமானால் உமர் ரலியல்லாஹுக்கு இருக்கிறது, ஆனாலும் நபி கிடையாது. ரொம்ப நிர்பந்தமான நேரத்துல தன்னுடைய மதீனாவை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு பொறுப்பு கொடுத்துட்டு போறாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க? அலியே, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படியோ, மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அப்படித்தான் நீ எனக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை என்ன காட்டுது? மன்சிலத்து ஹாரூன் மின் மூசா. இந்த வார்த்தையை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இந்த வார்த்தையை சொல்லும் போதும் ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க, இல்ல எனக்கு பின்னால் நபி இல்லைன்னாங்க, ஆனாலும் எனக்கு பின்னால் நபி கிடையாது. எந்தெந்த இடங்களில் எல்லாம் நுபுவத்திற்கான தகுதிகளாக இந்த உம்மத்தில் உள்ள சில ஜாகில்கள் பார்த்து விடுவார்களோ அந்த இடத்தை பூரா கவனமாக எனக்கு பின்னால நபி இல்லைன்ட்டாங்க. அந்த வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. இப்படி மிகுந்த கவனமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயாத்தில பயன்படுத்தின வார்த்தைகள் என்பது குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் ஏராளமான செய்திகள் உண்டு. இந்த பாபு, இந்த வாசல் அடைக்கப்படுவதற்கான பல்வேறு ஆதாரங்களும் நிறைய உண்டு. ஹைரல் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அந்த வரிசையில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும் நுபுவத்தை பொய்யாக வாதிக்கக்கூடியவர்கள் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆங்காங்கே வந்தார்கள். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் வந்தவன் தான் முஸைலமத்துல் கذாப். நமக்கெல்லாம் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயாத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் இந்த கொடியை தூக்கிட்டு வந்தவன். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் 2 பேர் முக்கியமா வந்தான். யமன்ல இருந்து அஸ்வதுல் அனசிங்கிறவன் வந்தான். அதே மாதிரி முஸைலமத்துல் கذாப் இவன் யமாமால இருந்து வந்தான். இந்த 2 பேர்கள் குறித்து ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல 2 தங்க காப்பை பார்த்தாங்க, ஊத சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதுனாங்க, அது பறந்தது. இதுக்கான தஅவீல விளக்கத்தை கேட்கும் பொழுது என் ஹயாத்திலேயே இப்படி பொய்யான 2 நபித்துவத்தை பேசுற 2 பேர் வருவாங்க, அது அஸ்வதுல் அனசியும் முஸைலமத்துல் கذாபும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இந்த முஸைலமா அவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்திலேயே கொல்லப்பட்டுட்டான். இந்த அஸ்வதுல் அனசிங்கிறவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹயாத்திலேயே கொல்லப்பட்டுட்டான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால ஏற்பட்ட பெரிய புரளிகளும் பெரிய புரட்சிகளும் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு. அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு ஒரு கூட்டம் சொல்லுச்சு. எத்தனை பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் எடுத்த முதல் பிரச்சனை இந்த முஸைலமாவுடைய பிரச்சனை தான். ஏன்னா 1,00,000 பேர்கள் இவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பின்னால நிக்கிறாங்க. முஸைலமாவுடைய டீம்ல 1,00,000 பேர் நிக்கிறான். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எத்தனையோ பிரச்சனை இருக்குது, ரசூலுடைய ஜனாஸா இருக்குது, எப்படி குளிப்பாட்டணும், யார் குளிப்பாட்டணும், எப்படி கஃன் செய்யணும், எப்படி தஃன் செய்யணும், எங்க அடக்கம் செய்யணும், எப்படி தொலை வைக்கணும், அடுத்த ஆட்சி யாரு, அதிபர்கள் யாரு, உசாமா படை அங்க அனுப்புறதா வேண்டாமா ரலியல்லாஹு அன்ஹு. எத்தனையோ தலைக்கு மேல பிரச்சனை இருக்குது. ஒரு கூட்டம் ஜகாத் தர மாட்டேங்கிறான், தொழுகுவோம் ஜகாத் தர மாட்டேங்கிறான்.
அபூபக்கர் ரலியல்லாஹு முதல்ல எடுத்த பிரச்சனை இதுதான். இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய கூட்டம் ஹத்தமுன் நுபுவத்தை மறுத்து முர்த்ததாய் நிக்குது. 1,00,000 பேர் நிக்கிறான். நான் படையை திரட்டுறேன், படையை அனுப்புறேன்னாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹுடைய தலைமையில 12,000 பேர், 12,000 சஹாபாக்கள் அனுப்பி வச்சாங்க. கிட்டத்தட்ட அந்த போர்ல தான் அதுக்கு நம்ம ஹத்தமுன் நுபுவத்தை பாதுகாக்கிறதுக்கு நாம கொடுத்த விலை ரொம்ப அதிகம். பெருமக்களே, ரொம்ப பெரிய விலை கொடுத்திருக்கிறோம். 700 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுவரைக்கும் எந்த போரிலேயும் இவ்வளவு ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டது கிடையாது. 700 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். ஜம்முல் குர்ஆன், குர்ஆன் ஒன்று சேர்க்கணுங்கிற நிலை வந்ததே இதற்கு பின்னால் தான். ஹத்தமுன் நுபுவத்தை நிரூபிப்பதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி. முசைலமா கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பின்னால கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையில ஒரு 13 நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பின்னாலேயும் கூட இந்த அளவுக்கு ரொம்ப உறுதி அங்காங்கே தோன்றுவார்கள். ஆதாரம் இல்லாமல் மக்கள் அவனை தூர தள்ளிடுவாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டா வரேன். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் தோன்றிருக்கிற இந்த மிர்சா குலாம் காதியானிங்கிறவன் இவன் ஏற்படுத்தின, கிட்டத்தட்ட நம்ம ஆச்சரியப்படுகிறோம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கள் இருக்கிறார்களாம். நமது ஊரிலிருந்து, நமது ஊர் உட்பட எல்லா இடங்களிலேயும் சப்தம் இல்லாமல் இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் எல்லா கூட்டத்தை விட இவர்கள் பெரும் ஆபத்தானவர்கள். நாம் ஏன் சொல்றோம் தெரியுமா? ஷியாக்கள் இந்த உம்மத்தை விட்டு, சோசியல் சமுதாயத்தை விட்டு தனியா நிக்கிறான். முஅ்தஸிலாக்கள் தனியாக நின்னாங்க. ஆனா இது எல்லாத்தையும் விட வித்தியாசப்பட்டு இவன் உள்ள கலந்து இருக்கிறான், சமுதாயத்தோடு கலந்து இருக்கிறான். மிகப்பெரிய பேராபத்தான ஒரு முர்த்தத்துகளினுடைய கூட்டம் இந்த சமூகத்தினுடைய உறவுகளோடு கலந்திருக்கிறது, வியாபாரங்களோடு கலந்திருக்கிறது, பேச்சுவார்த்தைகளோடு கலந்திருக்கிறது. இவர்கள் மிகுந்த ஆபத்தானவர்கள். ஆனால் அவர்களுடைய காரியங்களும் அவர்களுடைய லட்சியங்களிலும் அவர்களுடைய வேலைகளிலேயும் மிக வேகமாக அவர்கள் வேலை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சர்வதேச அளவுல உள்ள ஒரு மேகசின் மாத இதழ் அல் ஃபதுல், காதியானிகளினுடைய சர்வதேச மாத இதழ், இன்டர்நேஷனல் மாத இதழ். இது இந்த மாசம் வெளியிட்டிருக்கிற ஒரு பெரிய கருத்து. இது செப்டம்பர் மாதத்தினுடைய காதியானிகளை பற்றிய ரிப்போர்ட். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். 2025 ஜூலை 25, 26, 27 3 நாட்கள் அவர்கள் உலக அளவுல பெரிய இஜ்திமா வருஷம் நடத்துவாங்க. நடத்தி இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ரிப்போர்ட் கொடுப்பாங்க. வந்தவர்கள் எல்லாம் உலக அளவுல எல்லா இடங்கள்ல இருந்து வருவாங்க. அப்படி 113 நாடுகள்ல இருந்து இந்த வருஷம் காதியானிகள் கொடுத்திருக்கிற பெரிய ரிப்போர்ட் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் தொடர்புல பஞ்சாப்ல தான் இருப்பான், அவன் தொடர்புல இஸ்ரேல்ல தான் இருப்பான், அவன் பெரிய லண்டன்ல தான் இருப்பான். காதியானிகள் இவன் யாருங்கிறத விளங்குறதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். இவனுடைய கேபிட்டல் தலைமையகம் பூராவுமே லண்டன்ல இஸ்ரேல்லையும் தான் இருக்கு. காதியானிகளுடைய தலைமை எங்க இருக்குதுன்னு நீங்க எடுத்து பாருங்க, லண்டன்லையும் இஸ்ரேல்லையும். அப்ப இதை பாதுகாக்கிறது யாரு? அப்ப இதுக்கு பின்னணியில செலவழிக்கிறது யாரு? இவர்களுக்கு பின்னணியில இருக்கிற சோர்ஸ் என்ன? இவர்கள் எங்கே உருவாக்கப்பட்டார்கள்? இவன் தன்னை முதல்ல முஸ்லிஹன்னா, சீர்திருத்தவாதின்னா, ஹதீபுன்னா, கலீஃபான்னா இப்படியே சொல்லிட்டு வந்தா ஒரு கட்டத்துக்கு மேல தன்னை நபின்னு நாம அறிவிக்கிறான். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முஸ்லிம்களுடைய போர் உச்சத்தை தொட்ட பொழுது ஆங்கிலேயர்கள் இந்த உம்மத்தை பிரிப்பதற்காக செய்த சூழ்ச்சியில் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த மிர்சா. வரலாறு நமக்கு தெரியும். இவன் உருவாக்கப்பட்டது இதனுடைய பின்னணியில் தான். அவனை பாதுகாத்ததும் அவன் முதல்ல ஒரு ஜும்மா மேடையில தான் தன்னை நபின்னு அறிவிக்கிறான். எப்படி அறிவிச்சான் தெரியுமா? அவனுடைய அடிவருடி ஒருவன் ஜும்மா ஓதிக்கொண்டிருக்கிறான், இவன் குத்துபால இருக்கிறான், கீழே இருக்கிறான். அவன் ஓதிக்கொண்டிருக்கிற பொழுது கலீஃபாக்களுடைய பேரை சொல்லும் போது முதல்ல அவன் பேரையும் சேர்த்து சொல்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே இது பெரிய முஸ்லிம்களுக்கு மத்தியில பெரிய பிரச்சனையாகுது. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு கலீஃபாக்களுடைய வரிசையில 5வது இவன் பேரை சொன்ன உடனே பெரிய பிரளயம் ஏற்படுதாங்க. உடனே அவன் மெம்பர்ல ஏறி முதல்ல அந்த மக்களை சமாதானப்படுத்துறங்கிற பேர்ல அவன் ஓதின வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. உங்க நபிக்கு மேல உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீங்க மோமின்களே அப்படின்னு குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது பாருங்க. இந்த ஆயத்தை தான் முதல்ல ஓதி தன்னை நபின்னு அறிவிக்கிறான். அறிவிக்கப்பட்ட அடுத்த நிமிஷத்தில் பெரும் புரட்சி ஏற்பட்டவுடன்
அப்படியே ஆங்கில அரசாங்கம் அவனை அப்படியே அலேக்கா தூக்கி கொண்டு போய் பாதுகாப்பா ஒரு கோட்டைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. இவனுடைய பின்னணியும் இவர்கள் உருவாக்கமும் இவர்கள் எங்கே தொடர்புல இருக்கிறார்கள்? சர்வ சாதாரணமாக நம்மோடு பழகி கொண்டிருப்பார்கள், நம்மோடு பேசுவார்கள், நம் குடும்பத்தில் ஒருவராக இருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய முர்த்தத்தும் இவர்களுடைய இந்த மதத்தை பரப்புறதுல ஒரு பெரிய முயற்சியை உலகெங்கிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கருத்து சர்வேயை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். 2025 ஜூலையில் நடந்த இந்த இதுல 113 நாடுகள் கலந்து கொள்ளுது. கலந்து கொண்ட இந்த நாடுகளில் இருந்து வந்த ரிப்போர்ட் என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த வருஷத்திலே மாத்திரம் நாங்கள் 256 புதிய காதியானி அஹ்மதியா ஜமாத்துகளை உலகம் முழுக்க நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். 134 பள்ளிவாசல்களை நாங்கள் கைப்பற்றியிருக்கிறோம். 134 பள்ளிவாசல்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதுல 37 பள்ளி ஏற்கனவே முஸ்லிம்கள்ட்ட இருந்த பள்ளி. அவர்கள் கொடுக்கிற ரிப்போர்ட். அதே மாதிரி 78 மொழிகள்ல அவர்களுடைய குர்ஆனுடைய தர்ஜுமா அவங்க தனியா அவங்க வச்சிருக்கிறாங்க. அந்த தர்ஜுமாவை 78 மொழிகள்ல மொழிபெயர்த்து நாங்கள் உலகம் பூரா கொண்டு சென்றிருக்கிறோம். கிட்டத்தட்ட 18,51,000 பிரதிகள் அவன் எழுதிய 370 கிதாபுகளை புக்குகளை நாங்கள் பிரசுரம் செய்து நாங்கள் உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த ஒரு வருஷத்திலே மாத்திரம் 49,066 பேர்களை நாங்கள் காதியானிகளாக நாங்கள் வென்றெடுத்திருக்கிறோம். பெண்கள்ல 35,621 பேர். இதெல்லாம் விட ஒரு ஹைலைட்டா கடைசியா அவனுங்க ஒண்ணு கொடுக்கிறாங்க. இந்த ஒரு வருஷத்திலே மாத்திரம் 4,40,800 மணி நேரம் நாங்கள் காதியானியை தாவா செய்திருக்கிறோம். அவன் தாவா செய்த டயத்தை அதை சப்மிட் பண்றான் பாருங்க. நான் எவ்வளவு நேரம் காதியானியத்துக்காக நான் தாவா செஞ்சிருக்கிறேன், அழைப்பு கொடுத்திருக்கிறேன். இந்த ஒரு வருஷம் 4,40,000க்கும் மேற்பட்ட மணி நேரங்கள், 4,40,000க்கும் மேற்பட்ட மணி நேரம் நாங்கள் இந்த கொள்கைக்காக நாங்கள் டைம் கொடுத்திருக்கிறோம். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, கருத்துக்களும் சர்வேக்களும் இன்னும் அதிகமாக பல்வேறு செய்திகளை இந்த வருஷம் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை சொல்றாங்க. ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற, சாதாரணமாக இருப்பதை போன்று தெரிகிறது பெருமக்களே. எனவே அவர்கள் செய்கிற இந்த உள்ளூர இந்த ஹத்தமுன் நுபுவத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்திருக்கிற இந்த விஷச்செடியை வேறறுக்க வேண்டியது ஒவ்வொரு காலத்தினுடைய கட்டாயம். அது நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தோடு இப்படி கலந்து உறவாடி கொண்டிருக்கிற அவர்களை அடையாளம் கண்டு மிக துல்லியமாகவும் மிகச் சரியாகவும் அவர்களை நம்முடைய எல்லா விதமான தொடர்புகளிலிருந்து, வியாபாரம் உட்பட சமூகம் உட்பட எல்லா தொடர்புகளிலிருந்தும் அவர்களை ஒதுக்கி பாய்கட் பண்ணுவது என்பது மிக முக்கியமான காலத்தின் கட்டாயம். அதை நாம் செய்தால் மாத்திரம்தான். இல்லை என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகம் இப்படியான ஒரு நிலையில் நாம் விட்டுவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்கிற பொழுது அந்த பெருமகனார் கேட்ட அந்த வார்த்தை தான், நாம் எந்த முகத்தை வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திக்க முடியும்? எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா ரிசாலத்தை நாம் உறுதியோடு எடுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை உறுதியாக நம்பி அதற்காக பாடுபடுகிற அதே நேரத்தில் ஹத்முன் நுபுவத்தையும் விளங்கி உறுதியோடு அதற்கு எதிராக வரக்கூடிய இது போன்ற விஷச்செடுகளை வேறறுக்கிற தாவா பணிகளில் நம்மை முழுமையாக பங்கெடுப்பதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. بحق سيدنا محمد صلى الله عليه وسلم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.